இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய மறையுரையினுடைய ஒரு மைய சிந்தனையாக பற்று, யார் மீது பற்று வைத்திருக்கிறோம் என்ற சிந்தனையில் சிந்திக்க உங்களை அழைப்பு விடுக்கின்றேன். இந்த வருடம் தவக்காலத்தை பிப்ரவரி 18ஆம் தேதி 2026 தொடங்கினோம். ஏறக்குறைய இன்று இந்த தவக்கால பயணத்திலே, ஆன்மீக பயணத்திலே 43வது நாள். புனித வாரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 3 நாட்கள், புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நாள். சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே, குழுவாக அல்ல, தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்ப்போம். கடவுளோடும் சக மனிதனோடும், ஏன் என்னோடும், கடவுளோடும் சக மனிதனோடும் என்னோடும் ஒன்றிணைய, உறவு பாராட்ட, உறவை புதுப்பித்து கொள்ள எத்தனையோ விதமான தவ முயற்சிகளை, பக்தி முயற்சிகளை நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த நாட்களில் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருப்பலி, சிலுவை பாதை, ஜபமாலை, நடைப்பயணம், திருப்பயணம், தவ உடைகள், உண்ணா நோன்பு, ஒருத்தல் முயற்சிகள், தவம், தானம், ஜப முயற்சிகள், எத்தனையோ விதமான மறையுரை சிந்தனைகள், சிறப்பு தியானங்கள் என இந்த 43 நாட்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும், இந்த ஆன்மீக காரியங்கள் அனைத்தும் நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா அல்லது ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா அல்லது ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்று தனிப்பட்ட விதத்திலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்ன மாற்றம் அல்லது எதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும்? நம்முடைய சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா? அல்லது பாவ வாழ்விலிருந்து புண்ணிய வாழ்விற்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா என்று தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்ம ஊரில் எல்லாம் திருவிழா கொண்டாடுவோம். அந்த திருவிழா சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, திருவிழாவுக்கு முன்னாடி கொடியேற்றம், தேரெல்லாம் எடுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த தேர் கொட்டகையை திறந்து தேர், அந்த கொடிமரம் எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்ல ஒட்டரை அடித்து தண்ணி ஊற்றி கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி திருவிழாவெல்லாம் கொண்டாடுவோம். திருவிழா கொடியேற்றி தேரெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொடியெல்லாம் இறக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் அந்த கொடிமரத்தை எல்லாம் இறக்கி நல்லா பார்ட்டாக பிரித்து தேரெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் அந்த தேர் கொட்டகையிலே உள்ளே வச்சு என்ன பண்ணுவோம், ஷட்டரை நல்லா போட்டு மூடி அடைச்சிருவோம். அதுக்கப்புறம் அதை எப்போ எடுப்போம், அந்த கொடிமரத்தையும் அந்த தேரையும் எப்போ எடுப்போம்? அடுத்த வருஷம் திருவிழா வருது பார்த்தீங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஷட்டரை திறக்குவோம். கர்ன்னு சத்தம் வரும். இருந்தாலும் ஆயிலெலாம் போட்டு அந்த ஷட்டரை மேலே தூக்கி மறுபடியும் அந்த கொடிமரத்தையும் தேரையும் வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணி திருவிழா கொண்டாடுவோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நீண்ட நெடிய ஏறக்குறைய 1.5 மாதம் இந்த தவக்கால பயணத்தில் நிறைய ஆன்மீக முயற்சிகள் எல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். ஈஸ்டர் இன்னும் 4 நாள் இருக்குது. அது முடித்த பிறகு என்னுடைய தவ முயற்சிகள், நான் இந்த தவ முயற்சியின் வழியாக கற்றுக்கொண்ட புண்ணியங்கள், இந்த தவ முயற்சியின் வழியாக கடவுளோடும் சக மனிதனோடும் நெருங்கி வந்த அந்த உறவுகளை எல்லாம் ஈஸ்டர் முடிஞ்சோன்னு குட் பை டாட்டா அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு, அடுத்த வருஷம் தவக்காலம் வரட்டும், அந்த 40 நாள் நான் நல்லவனாக இருந்துடுறேன், அந்த 40 நாள் நான் கடவுள்கிட்ட நெருங்கி வர்றேன், அந்த 40 நாள் சக மனிதனோடு சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு மூடி வச்சிடாமல் எல்லா நாளும் இந்த தவக்காலத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை எல்லாம் தொடர்ந்து நாம் வாழ்வாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய இந்த நாட்களில், இந்த முத்தாய்ப்பான நாட்களில் இன்றைய நற்செய்தி வாசகம் யார் மீது நாம் பற்று வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றது. இன்று புனித வாரத்தினுடைய புதன்கிழமை. இன்றுதான் இயேசு பெத்தானியாவில் தங்கி தன்னுடைய பாடுகளுக்காக அவர் தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். அதோடு கூட யூதாசு இன்று இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கலாம் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்ற நாளும் இதுதான்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதாசிடம் இருந்தது பணவெறி. யூதாசிடம் இருந்தது பணவெறி. பணம் தன்னிலே நல்லதுதான், பணம் தன்னிலே நல்லதுதான், அது வாழ்விற்கு அடிப்படை தேவை. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பணத்தை எப்படி நாம் திரட்டுகின்றோம், அதுபோல அந்த திரட்டிய பணத்தை வைத்து நாம் என்ன செய்கின்றோம் என்பதில்தான் அடங்கி இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதாசிடம் இருந்தது பணப்பற்று. அந்த பணப்பற்று அந்த குரு பற்றையே அழித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பணப்பற்று இயேசுவாகிய அந்த குரு பற்றையே அழித்து விட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பணத்தின் மீது ஆசை வந்துவிட்டால், பணத்தின் மீது ஆசை வந்துவிட்டால் அது நீதி, உண்மை முதலியவற்றை மட்டுமல்ல, கடவுளையும் காட்டி கொடுத்துவிடும். பணத்தின் மீது ஆசை வந்தால் நீதி, உண்மை மட்டுமல்ல, கடவுளையே காட்டி கொடுத்துவிடும் அந்த பண்பு. அதனால்தான் யார் மீது நாம் பற்று வைத்திருக்கின்றோம், நாம் இந்த தவகாலத்தில் மேற்கொண்ட பக்தி முயற்சிகள் எல்லாம் அந்த ஆண்டவர் மீது பற்று வைக்க, ஆண்டவர் சொன்ன போதனைகளை கடைபிடிக்க தான் இத்தனை தவ முயற்சிகள் எல்லாம். 1 பேதுரு 1:19 இவ்வாறாக வாசிக்கின்றோம், செம்மறியாம் கிறிஸ்துவினுடைய இரத்தம் விலைமதிக்கப்படாதது. அதே போல விடுதலை பயணம் 21:32, சக்கரியா புத்தகம் 11:12 நாம் வாசிக்கின்றோம், யூதாசு 30 வெள்ளிக்காசுக்காக கடவுளுக்காக பேரம் பேசினார். அந்த 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு சாதாரண அடிமையினுடைய விலை, ஒரு சாதாரண அடிமையினுடைய விலைதான் அந்த 30 வெள்ளிக்காசு. அந்த ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை சாதாரண ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். அவர் அடிமைதான், அவர் கடவுளாய் இருந்தும் நமக்காக மனித வடிவை ஏற்றார். இப்பொழுது நம்முடைய பாவத்திற்காக அடிமையாக தன்னையே அவர் கையளிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16:13 இவ்வாறாக வாசிக்கின்றோம். லூக்கா 16:13, எந்த வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. எந்த வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணி செய்ய முடியாது என்று தெள்ள தெளிவாக கடவுள் சொல்கிறார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணி செய்ய முடியாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பார்த்தோம் அப்படின்னா அவசரமாக வந்துட்டு நன்மை வாங்கி முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடுவாங்க. ஏன்னா நான் பூசையும் பார்த்துட்டேன், அன்னைக்கு வேலையும் கட்டாகலை. அப்படி என்ற ஒரு மனநிலை. செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஒரு காலம் பணி செய்ய முடியவே முடியாது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சிலை வழிபாடு என்றெல்லாம் சொல்கிறார்கள். சிலை வழிபாடு என்றால் என்ன தெரியுமா? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான இடத்தில், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான இடத்தில் என்னுடைய செல்வத்தையும், என்னுடைய சொத்தையும், என்னுடைய பகட்டையும், என்னுடைய சுயநலத்தையும், என்னுடைய பெருமையையும், என்னுடைய எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் அதை கொண்டாண்டு முதலிடத்தில் வைக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் சிலை வழிபாடு. நாம் யார் மீது பற்று வைத்திருக்கின்றோம் என்று தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒருவர் மீது மட்டுமே பற்று வைக்க இந்த யூதாசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நாம் நற்செய்தி வாசகங்கள் படிக்கின்ற பொழுதும், புனித வாரங்களில் இந்த நற்செய்தி வாசகங்களை படிக்கின்ற பொழுதும் நம்மை அறியாமல் ஏதோ ஒரு கோபம் யூதாசின் மேல் வரும். சாதாரண 30 வெள்ளிக்காசுக்காக அந்த மாசற்ற செம்மறியை காட்டி கொடுத்து விட்டானே என்று சொல்லி யூதாசின் மேல் கோபம் வரும். நாம் எந்த நிலைமையில் இருக்கின்றோம்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் யாருக்கு கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் சொல்வேன், இந்த தவ முயற்சிகள் எல்லாம் இவைகளையெல்லாம் கழித்து ஒதுக்கிவிட்டு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்படுகின்றது. தனிப்பட்ட விதத்தில் சிந்தித்து பார்ப்போம். நாம் கொண்டிருக்கின்ற அதிகாரம், நான் தான் என்ற ஒரு குணம், புகழ்ச்சி, தற்பெருமை, என்னால் தான், நான் என்ற ஒரு இந்த குணங்கள் எல்லாம் நினைத்து பார்ப்போம். இவை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பூர தள்ளி போட்டு விடுகின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து அந்த கடவுளுக்கு, கருவிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்த கடவுளுக்கு, அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அன்றும் இன்றும் என்றென்றும் எல்லா நாளும் நம்மோடு உடனிருந்து பயணம் செய்கின்ற அந்த கடவுளுக்கு நாம் போகும்போதும் வரும்போதும் முன்புறமும் பின்புறமும் வலப்புறமும் இடப்புறமும் என்றும் விலகாமல் நம்மோடு பயணம் செய்து கொண்டு நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கடவுளுக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுப்போம். அவர் மீது பற்று வைப்போம். ஆமென்.